வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்கை எப்படி ரீட் பண்ணணும், டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் அண்ட் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கேண்டில் ஸ்டிக் இருக்கு. பட் எந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வரையும் இன்ச் பை இன்ச்சாக கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனாலிசிஸோட மெயின் பிரான்ச்சே இந்த கேண்டில் ஸ்டிக் தான். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கை லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த சார்ட் பேட்டர்ன்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸாக நான் 2 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு கண்டினியூவாக வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஸோ பாதியிலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் பாதியிலேருந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படின்ற 2 வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேண்டில் ஸ்டிக் இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களான்றது நம்மளுக்கு சொல்லும். ஸோ அதாவது பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறாங்களா இல்லை செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணுறாங்களான்றத க்ளீனாக வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ ரிலையன்ஸ் ஷேரில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஸ்டிக், ஒரு பர்ஃபெக்டான கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் கரண்ட் அபவுட் பையர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. அதாவது பையர்ஸ் தான் செல்லர்ஸை விட அதிகமாக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ செல் பண்ணுறவங்களை காட்டிலும் பை பண்ணுறவங்க இப்போ அந்த டைம் ஃப்ரேமில் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ கரண்ட் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து யார் டாமினேஷனில் இருக்காங்கன்றது இந்த கேண்டில் ஸ்டிக் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மேலே ஏறுமா இறங்குமா, இல்லை நாளை கழிச்சு ஏறுமா இறங்குமா, இல்லை அடுத்த வருஷம் வந்து மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்றத இந்த கேண்டில் ஸ்டிக் சொல்லாது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் யார் டாமினேஷனில் இருக்காங்கன்றது சொல்லும். அதாவது இன்னைக்கு இப்போ இந்த நொடிகளில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக்கை ரீட் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து ஃபியூச்சரை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதாவது கேண்டில் ஸ்டிக்லாம் மொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு சார்ட் பேட்டர்ன். அந்த சார்ட் பேட்டர்னை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் டேட்டா கிடைக்கும். பட் கரண்ட் ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் டேட்டா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ நம்ம சார்ட் பேட்டர்ன் கிளாஸை வந்து நம்ம 5th கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த 3rd கிளாஸில் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்னா என்னன்றதை மட்டும் ஃபுல்லாக வந்து க்ளீனாக பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இது வந்து 5th கிளாஸில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட், அதாவது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து சிம்பிளாக நம்ம விஷுவலாக பார்க்குறது வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் மூலயமா நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரிலையன்ஸ் ஸ்டாக்கே எடுத்துக்கிட்டாலும் அந்த எண்ட் ஆஃப் த டே இல்லைன்னா எண்ட் ஆஃப் த வீக் நீங்கள் அந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே ஏறி இருக்கா இல்லை கீழே இறங்கி இருக்கான்னு சொல்லும். ஸோ அதில் வந்து ஒரு 4 விஷயம் நம்மளுக்கு வந்து சொல்லும். ஸ்டாக்கோட ஓப்பன் ப்ரைஸ், ஸ்டாக்கோட க்ளோஸ் ப்ரைஸ், ஸ்டாக்கோட ஹை ப்ரைஸ் அண்ட் ஸ்டாக்கோட லோ ப்ரைஸ். ஸோ இந்த 4 டேட்டாவை ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் இந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து நம்ம ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேண்டில் ஸ்டிக். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு 2 போர்ஷனாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து க்ரீன் அண்ட் இன்னொன்று வந்து ரெட். இந்த க்ரீன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் அப் டைரக்ஷனை பார்த்து போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சர் ஜோன், அதாவது மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து கீழே ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஸ்டிக்கை வந்து புல்லுன்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக்கை வந்து பியர்னு சொல்கிறாங்க. ஸோ புல்லுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே இருக்குது, ஸோ புல் மார்க்கெட் அப்படின்னு வந்து பேசிக்காக சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் கரண்டாக கீழே விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து பியர் மார்க்கெட்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கேண்டில் ஸ்டிக்கை எப்படி ரீட் பண்ண போகிறோம், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த கேண்டில் ஸ்டிக்கை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து புல் கேண்டில் ஸ்டிக் அண்ட் இன்னொன்று வந்து பியர் கேண்டில் ஸ்டிக். ஸோ நான் சொன்ன மாதிரி புல் கேண்டில் ஸ்டிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில் ஸ்டிக் அண்ட் பியர் கேண்டில் ஸ்டிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக். ஸோ இந்த புல் கேண்டில் ஸ்டிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய 2 டேட்டா பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ. அண்ட் இந்த பியர் கேண்டில் ஸ்டிக்லையும் நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் லோ. ஸோ இந்த 2 கேண்டில் ஸ்டிக்லையும் பாருங்கள் ரெண்டுமே சேம் பிளேஸில் தான் இருக்கும். ஸோ இந்த புல் கேண்டில் ஸ்டிக்லையும் சரி இல்லை இந்த பியர் கேண்டில் ஸ்டிக்லையும் சரி நம்மளுக்கு இந்த ஹை ப்ரைஸ் அண்ட் லோ ப்ரைஸ் ரெண்டுமே சேம் பிளேஸில் தான் இருக்கும். ஸோ 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸ் வந்து மேலே தான் இருக்குது அண்ட் லோ ப்ரைஸ் வந்து கீழே தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னா ஹை ப்ரைஸை வந்து மார்க்கெட் வந்து மேலே தொட்டுட்டு தான் கீழே இறங்கியிருக்கும். ஸோ சேம் பியர் கேண்டில் ஸ்டிக்லேயும் அதே கான்செப்ட் தான் நடந்திருக்கும். ஸோ அதனால் ஹை ப்ரைஸ் அண்ட் லோ ப்ரைஸ் இந்த ரெண்டுமே 2 கேண்டில் ஸ்டிக்லேயும் சேம் பிளேஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய 2 டேட்டா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரைஸ்.
இந்த புல் கேண்டில் ஸ்டிக்ல மார்க்கெட் வந்து கீழ இருந்து மேல போகும். அண்ட் பியர் கேண்டில் ஸ்டிக்ல மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழ இறங்கும். இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு லிஃப்ட்ட வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ லிஃப்ட் வந்து கீழ இருந்து மேல போகணும் அப்படின்னா, நீங்க கீழ வந்து டோர ஓப்பன் பண்ணுவீங்க அண்ட் மேல போய் க்ளோஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? ஸோ மார்க்கெட் வந்து கீழ இருந்து மேல போணும்னா, அதாவது லிஃப்ட் வந்து கீழ இருந்து மேல ஏறணும் அப்படின்னா, ஓப்பன் பிரைஸ் வந்து கீழ தான் இருக்கும் அண்ட் க்ளோஸ் பிரைஸ் வந்து மேல தான் போய் முடியும். ஸோ அதே லிஃப்ட்ல நீங்க மேல இருந்து கீழ இறங்கணும் அப்படின்னா, அதாவது மார்க்கெட் வந்து கீழ ஃபால் ஆகுது அப்படின்னா, ஓப்பன் பிரைஸ் மேல தான் இருக்கும். ஏன்னா ஓப்பன் பண்ணி அப்பதான் நீங்க லிஃப்ட்டுக்குள்ள போவீங்க. அண்ட் அங்க இருந்து நீங்க கீழ வரணும்னா, மார்க்கெட் கீழ வந்து தான் மறுபடியும் அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல நீங்க இந்த கேண்டில் ஸ்டிக்க கம்ப்ளீட்டா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 4 டேட்டாவையும் ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ல நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு போதும். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கேண்டில் ஸ்டிக்னா என்னன்னு பார்த்தாச்சு. கேண்டில் ஸ்டிக்க எப்படி ரீட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து கேண்டில் ஸ்டிக் ஏன் மார்க்கெட்ட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றத பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்க வச்சு நம்ம என்னென்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த கேண்டில் ஸ்டிக் மூலியமா நம்ம வந்து பிரைஸ புரிஞ்சுக்கலாம். பட் அந்த இடத்துல நம்ம வந்து சைக்காலஜியும், அதாவது மார்க்கெட் சைக்காலஜியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ல நான் பவர்ஃபுல் கேண்டில் ஸ்டிக்னு கேண்டில் ஸ்டிக் சொன்னேன். ஸோ அதை வந்து லேட்டரா நம்ம இந்த வீடியோலயே நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி பவர்ஃபுல் கேண்டில் ஸ்டிக் நம்ம வந்து பிளேஸ் ஆச்சு அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ல வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து மேல போகுன்றது தான் எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு ஓவர்வியூ. ஸோ இந்த ஓவர்வியூ வச்சுட்டு ஏகப்பட்ட ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட்டோட சைக்காலஜியே அப்படியே வந்து திருப்பி விட்டுரும் இந்த ஒரு சின்ன கேண்டில் ஸ்டிக் மூலயமா. பட் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலா வெரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் சீரிஸ் வந்து நம்ம அடுத்த சீரிஸ்ல பார்க்கலாம். ஸோ சிம்பிளா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நம்ம ப்ரைஸை கண்டுபிடிக்க முடியும். பட் அதே கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நம்ம மார்க்கெட்டோட சைக்காலஜியும் சம்டைம்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகுதா கீழே இறங்குதா அப்படின்றத வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கும் நம்மளுக்கு அப்பப்போ சொல்லி தரும். பட் அதுக்கு வந்து ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கணும். வெறும் கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதாவது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ஷார்ட் பேட்டர்ன்ஸ். இந்த மூணுமே அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவோம். பட் கேண்டில் ஸ்டிக் மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைன் சார்ட் இருக்கு அண்ட் பார் சார்ட்ஸ் இருக்கு. பட் இந்த கேண்டில் ஸ்டிக் இருக்கிறதுனால தான் நம்மளால ஈஸியாக வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ண முடியுது. ஒரு கேண்டில் ஸ்டிக்கை வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியுது. அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் மூலயமா. அண்ட் இந்த கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா கூட அதை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிக்கடி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அந்த ஃப்ரெண்ட் வந்து லீவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த கேண்டில் ஸ்டிக் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்லேயே போயிட்டு இருக்கு அப்படின்னா, எந்த இடத்துல பியரிஷ் மூவ்மெண்ட்டுக்கு மாற போகுதுன்றது இந்த ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கை நம்ம வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்கை நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, சும்மா ரஃபா வந்து ஒரு பிபிடி ஃபார்மெட்லயோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மெட்லயோ நம்ம பார்க்க போறது இல்லை. ஸோ லைவா ஒரு ஸ்டாக்ல அந்த கேண்டில் ஸ்டிக் எப்போ வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, அதனால மார்க்கெட் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கு, இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் ஸ்டிக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்ல போறேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை ஒரு 3 டைப்பா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், செகண்ட் ஒன் டபுள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அண்ட் தேர்ட் ஒன் ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்கை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா விக்ஸ். ஸோ இந்த விக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக்ல இருக்கிற டெய்ல், அதாவது இந்த கொம்பு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம விக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த விக்ஸை பத்தி நம்ம லேர்ன் பண்ணாம நம்ம ஸ்ட்ரைட்டா கேண்டில் ஸ்டிக் உள்ள போனோம் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்கை நம்ம லேர்ன் பண்றதே வேஸ்ட் ஆயிரும். பிகாஸ் இந்த விக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கேண்டில் ஸ்டிக்கை பத்தி லேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இந்த விக்ஸை பத்தி தெரியாம நம்ம வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் உள்ள ஜம்ப் பண்ண வேணாம். ஸோ விக்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டெய்ல். ஸோ இந்த டெய்ல் வந்து இங்க என்ன பண்ணுது, இங்க வரையும் ஃபால் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இதோட மீனிங். நான் இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ல என்ன நடந்திருக்குன்னு நான் அப்படியே சொல்றேன். ஸோ இதுதான் ஓப்பன் பிரைஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கும் அண்ட் மேல இப்படி போயிருக்கும். ஸோ ஒரு ஹையை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து ஓப்பன் ஹைலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஹை ப்ரைஸ்க்கு ரீச் பண்ணிருச்சு. அண்ட் அகைன் அது இங்கேருந்து இங்கே ஃபால் ஆகும்போது இது வந்து ரெட் கலர்ல இப்போ மாறிடும். ஏன்னா மார்க்கெட் மேல இருந்து கீழே விழுது இல்லையா? இப்போ இது வந்து ரெட் கலர்ல மாறி இருந்திருக்கும். ஸோ அங்கேருந்து இந்த இடத்த கரெக்டாக டச் பண்ணிட்டு, இந்த நல்லா லோ ப்ரைஸை டச் பண்ணிட்டு அகைன் இது வந்து அப்படியே மேலே ஏறி இருக்கும். ஸோ இது மேலே ஏறி இப்படி போய் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் ஸ்பாட் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து அது விக்ஸா வந்து எடுத்துக்கும்.
ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த கேண்டில் இங்கே வரையும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு கேண்டில்ஸ்டிக் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ ஏன் இந்த இடத்துல இருந்து இது வந்து புல் பேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே அது வந்து புல் பேக் கொடுத்துருக்கோம். பட் இந்த விக்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒரு இடத்துல கொம்பு கொம்பா நிக்குது அப்படின்னா, அதாவது விக்ஸா வந்து நிக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு புல் பேக்கோ இல்ல புல் டவுனோ இருக்கும். ஸோ அதாவது ரிவர்சல், மார்க்கெட்டோட ரிவர்சல் வந்து இங்க இருக்கும். ஸோ இது வந்து சப்போர்ட் லெவல். ஸோ அதனால இங்க இருந்து புல் பேக் இருக்கு. இதுவே இங்க மேல பாத்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல அங்க இருந்து புல் பேக் இருக்கும். ஓகேவா? சிம்பிள். அந்த விக்ஸ் வந்து மேல இருந்து ரிஜெக்ட் பண்ணுது. மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ணுது. கீழ இருந்து பார்க்கும்போது கீழ இருந்து மேல தள்ளுது. கீழ போக விடாம ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரிஜெக்ஷனை தான் நம்ம வந்து விக்ஸா வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த எல்லா கேண்டில்ஸ்டிக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாம இருக்கலாம். பட் கண்டிப்பா நீங்க எல்லா கேண்டில்ஸ்டிக்கையும் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஹேமர். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற எல்லா கேண்டில்ஸ்டிக்குமே ஒரு பவர்ஃபுல்லான கேண்டில்ஸ்டிக் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட்ல இருக்குன்றதுக்காக எல்லா கேண்டில்ஸ்டிக்கையும் நான் டீச் பண்ண விரும்பல. ஸோ பவர்ஃபுல்லா நான் என்னென்ன கேண்டில்ஸ்டிக் மார்க்கெட்ல யூஸ் பண்றேனோ அந்த கேண்டில்ஸ்டிக் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஹேமர். ஸோ இந்த ஹேமர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹேமரோட ஸ்ட்ரக்சர். ஸோ பாடி வந்து சின்னதாக தான் இருக்கும். பட் கீழே இருந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ், அதாவது விக்ஸ், அது கீழே இருந்து நல்லா புல் பேக் பண்ணியிருக்கோம். பாடியோட கேண்டில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹேமர். பட் இதை வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா இதை வந்து சப்போர்ட் லெவல்ல இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பாதியில் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் இருக்கு. ஸோ இதை இங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க சப்போர்ட் லெவல்ல பார்த்தா மட்டும்தான் அந்த கேண்டில் ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்கை நம்ம 1 வீக் டைம் ஃப்ரேம்லையோ இல்லை டே டைம் ஃப்ரேம்லையோ அதிகமாக பார்க்க முடியும். ஸோ இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் லெவலில் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் இந்த கேண்டில்ஸ்டிக்கை யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஹேமர் கேண்டில்ஸ்டிக். அண்ட் இந்த கேண்டில்ஸ்டிக் ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில்ஸ்டிக். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் வந்துச்சுன்னா சப்போர்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆக போகுது. ஏன்னா மார்க்கெட் மேலே இருந்து ஃபாலோ ஆயிருக்கும். அண்ட் சப்போர்ட் லெவலில் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிளென்மார்க். ஸோ இந்த ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பேட்டர்ன் பிரேக் அவுட் நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில்ஸ்டிக் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட், சப்போர்ட் ட்ரெண்ட் லெவல். ஸோ எப்பயுமே நம்ம வந்து சப்போர்ட் ஜோன், சப்போர்ட் லைன் இல்லைன்னா சப்போர்ட் ட்ரெண்ட், இந்த 3 இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட்ல 2 ஹேமர் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இங்கே வந்து ஒரு சார்ட் பேட்டர்ன் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹேமர் கேண்டில் பிரேக் அவுட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளை ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த கேண்டில்ஸ்டிக்கை யூஸ் பண்ணணும். ஸோ சேம் ஆக்சிஸ் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த கேண்டில்ஸ்டிக்கை பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ அது வந்து கீழே இருந்து மேலே இருந்துச்சு, விச் மீன்ஸ் விக்ஸ் வந்து கீழே இருந்துச்சு. இந்த இடத்துல விக்ஸ் வந்து மேலே இருக்கு. அண்ட் பாடி வந்து சின்னதா இருக்கு. சேம் அதே மாதிரி தான். அந்த சுத்தியல் மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. பட் அதை வந்து திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருக்கு. அண்ட் அந்த ஹேமர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். இந்த ஹேமர் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அண்ட் இந்த கேண்டில் ஸ்டிக் நேம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார். ஸோ அந்த கேண்டில் ஸ்டிக் நேம் பாத்தீங்கன்னா ஹேமர். இதுக்கு வந்து நீங்க இன்வெர்டட் ஹேமர்னு கூட சொல்லலாம். பட் இதோட டெக்னிக்கல் நேம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக் வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லெவலில் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மார்போசோ. இந்த மார்போசோ கேண்டில்ஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கேண்டில்ஸ்டிக்கில் 3 வெரைட்டிஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த புல்லிஷ் மார்போசோ எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கேண்டில்ஸ்டிக்கில் 3 டைப் இருக்கு. ஒன்று சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அண்ட் ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த ஈச் கேண்டில்ஸ்டிக்லையும் நம்மளுக்கு வந்து 3 வெரைட்டி இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கேண்டில், ஆவரேஜ் கேண்டில் அண்ட் நேரோ கேண்டில். ஸோ நேரோ கேண்டல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கேண்டில்ஸ்டிக் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அதை வந்து நேரோ கேண்டல்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கேண்டில்ஸ்டிக் வந்து ஒரு மாதிரி ஆவரேஜ் பேட்டர்னில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா, இல்லைனா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா இது வந்து ரொம்ப பெருசாக இல்லை. அதாவது அதோட ஹைட் லெவலை வச்சு இதை மெஷர் பண்ணுறோம்.
ஸோ ரொம்ப ஹைட்டாக இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஆவரேஜ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்கிறோம். ஸோ இதே சம் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். ஸோ ஹைட்டாக இருக்கும், இல்லைனா ஹைட்டாக இருந்துட்டு மேலே இருந்து விக்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒய்டு கேண்டல்னு சொல்லுவோம். ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 டைப்லையும் நம்ம எந்த டைப்பை சூஸ் பண்ணணும்னா ஆவரேஜ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒய்டாக இருந்தாலும் இல்லை நேரோவாக இருந்தாலும் அது வந்து நம்ம மார்போஸுக்குள்ளே வராது. அது வந்து ஒரு ப்ராப்பர் கேண்டில் ஸ்டிக் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் வந்துச்சுன்னா நம்ம வந்து சும்மா வேடிக்கை தான் பார்க்கணும். மற்றபடி எந்த ஸ்டாக்லையும் என்ட்ரி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒய்டு இல்லைனா நேரோ கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தோம் அப்படின்னா. ஸோ பேக் டு த டாபிக், புல்லிஷ் மார்போஸோ. ஒரு புல்லிஷ் மார்போஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஆவரேஜ் கேண்டில் ஸ்டிக்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால இது வந்து மார்போஸோக்கு உள்ளே வரும். அண்ட் இது இது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம வந்து புல்லிஷ் மார்போஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஏன் புல்லிஷ் மார்போஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வீக்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்காது, ரொம்ப சின்னதா இருக்கும். அண்ட் ப்ராப்பரான மார்போஸுக்கு பார்த்தீங்கன்னா விக்ஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பெருசாக பார்க்க முடியாது. பட் கண்டிப்பாக நான் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நான் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, எந்த ஸ்டாக் வந்து அடுத்து பெர்ஃபார்ம் பண்ணும், நான் இந்த ஸ்டாக்கில் எப்போ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் என்னோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம்க்கான லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மார்போஸ் கேண்டில் ஸ்டிக்கை மல்டிபிள் ஸ்டாக்ஸில் நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். இந்த இடத்துல நான் இப்போ எடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மைத்தானலைஸ். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்போஸ் கேண்டல். ஸோ அகைன் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து விக்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. அண்ட் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் அது வந்து ஒரு நல்ல ரைஸ்க்காக அதோட டார்கெட்டை போய் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மார்போசிக் கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணோம். அண்ட் இதே கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக் ஒரு ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா அது பேர் தான் பியரிஷ் மார்போசோ. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்ல, இது வந்து பியரிஷ் மார்போசோ. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ். பட் இந்த இடத்துல ஏன் இதெல்லாம் ஃபால் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து சப்போர்ட் லெவலில் இருக்குது. சப்போர்ட் லெவலில் இந்த கேண்டில் ஸ்டிக்லாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அது வந்து ரெசிஸ்டன்ட் லெவலில் நம்மளுக்கு மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம வந்து சப்போர்ட் லெவலில் தான் கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரெஸ்டன் லெவலில் தான் நம்ம வந்து ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம்னு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸஸில் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த அடுத்தடுத்த வீடியோஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேண்டில் ஸ்டிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில் ஸ்டிக். இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபெயில் ஆகி நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்துச்சுனாலே மார்க்கெட் அப்படியே ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேண்டில் ஸ்டிக். அந்த கேண்டில் ஸ்டிக் நேம் டிராகன் ஃப்ளை டோஜி. ஸோ இந்த டிராகன் ஃப்ளை டோஜிக்கும் இந்த ஹேமருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடியோட சைஸ் இந்த இடத்துல ரொம்ப குட்டியாக இருக்கும். அண்ட் விக்கோட சைஸ் நல்ல ஹைட்டாக இருக்கும். ஸோ ஹேமர் கேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்கும், பாடி சைஸ் வந்து இப்படி இருக்கும். கரெக்டா? பாடி சைஸ் அட்லீஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து இன்னும் ரொம்ப குட்டியா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இந்த விக்ஸ் தான். ஸோ அதனாலதான் நான் ப்ரீவியஸாவே விக்ஸை பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த விக் என்ன சொல்லுது, மார்க்கெட் இதுக்கு மேல ஃபால் ஆகாது. அண்ட் அங்க இருந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுருச்சு, அதாவது ரிஜெக்ட் பண்ணி புல் பேக் பண்ணி அது மேலே ஏத்திருச்சு. ஸோ இங்க என்ன நடந்திருக்கும், மார்க்கெட் வந்து இங்க இருந்து இப்படி ஃபால் ஆயிட்டு இருந்திருக்கும். அண்ட் அங்கிருந்து மார்க்கெட் மேல அப்படியே புஷ் பண்ணி இதை வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக்கா மாத்தி விட்டுருச்சு. ஸோ ஆக்சுவலா இது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான். பட் மார்க்கெட் இங்க இருந்து புஷ் பண்ணி மேல போய் அது கிரீன் கலர் கேண்டில் ஸ்டிக்கா மாத்தி விட்டுருச்சு. ஸோ இதனாலதான் இந்த கேண்டில் ஸ்டிக் ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டில் ஸ்டிக். ஸோ மார்க்கெட் அந்த லெவலுக்கு மேல கீழே ஃபால் ஆக விடாம மார்க்கெட் வந்து ரைஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ நான் நாட்கோ ஃபார்மா ஸ்டாக் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த இடத்துலயும் இந்த டிராகன் ஃபிளை டோஜி நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அங்க இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் நம்ம ப்ரீவியஸாவே பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நம்ம வந்து நம்ம கண்டிப்பா வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கணும். இஃப் இட் இஸ் இன் சப்போர்ட் ஜோன். ஸோ இப்போ நான் லூபின் ஸ்டாக்ல இருக்கேன். அண்ட் இந்த ஸ்டாக்லையும் நம்ம இந்த டிராகன் ஃபிளைட் வச்சு ஒரு சப்போர்ட் லைன்ல பார்க்க முடியுது. அண்ட் அங்க இருந்து மார்க்கெட்டோட ரைஸை நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ் வெர்ஷன் பாத்தீங்கன்னா கிரேவ் ஸ்டோன் டோஜி. ஸோ கிரேவ் ஸ்டோன் டோஜினா அப்படியே ஆப்போசிட் ஆஃப் டிராகன் ஃபிளை டோஜி. ஸோ இந்த இடத்துல உங்களால பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜி. ஸோ சேம் அதே கேண்டில் ஸ்டிக்கை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இன்வெர்டட் டிராகன் ஃபிளை டோஜின்னு கூட சொல்லலாம். பட் இது வந்து ரெட் கலர்ல இருக்கணும், அப்பதான் அது வந்து கிரேவ் ஸ்டோன் டோஜி ஆகும். ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்கை நான் மார்க்கெட்ல ரொம்ப ஹையா யூஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட பவர் வந்து சேம்
எப்படி டிராகன் ஃபிளை டோஜிக்கு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கும். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக் நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்கை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ நம்ம பார்த்த மூணு கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹேமர், இன்னொன்று வந்து டிராகன் ஃபிளை டோஜி அண்ட் இன்னொன்று வந்து மாருபோசோ. ஸோ இது அப்படியே ஆப்போசிட் வெர்ஷன்லேயும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் பியர் கேண்டில்ஸ்டிக்கையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் டைப்புக்கு போகலாம், டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்னா காம்பினேஷன் ஆஃப் டூ கேண்டில்ஸ்டிக். ஸோ ரெண்டு கேண்டில்ஸ்டிக்கை சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறது தான் நம்மளுக்கு வந்து டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இந்த டபுள் கேண்டில்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டில்ஸ்டிக் இருக்கும் அண்ட் அதில் ஒரு கேண்டில்ஸ்டிக் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்லேயே இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஒரு கேண்டில்ஸ்டிக்கையும் நம்ம பார்க்குற சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்கையும் கம்பேர் பண்ணி நம்ம அதை வச்சு ஒரு மீனிங் கொடுக்கறது தான் இந்த டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நான் லூப்பின் ஸ்டாக் எடுத்திருக்கேன் அண்ட் இந்த இடத்துல எது டபுள் கேண்டில்ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இந்த ரெட் அண்ட் இந்த கிரீன் கேண்டில் சேர்த்து வச்சு நம்ம ஒரு நேம் கொடுக்க போகிறோம். அது பேர் தான் புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல் கேண்டில் வந்து ஒரு பியர் கேண்டிலை அப்படியே கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுருச்சு. அதாவது இந்த கேண்டலோட ஹைட் வந்து இந்த கேண்டலோட ஹைட்டை விட அதிகமாக இருக்கு. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் அப்படியே முழுங்கிருச்சு. ஸோ அதனால தான் அது பேர் வந்து என்கல்ஃப்னு சொல்லியிருக்காங்க, புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக்கை விட இந்த கேண்டில்ஸ்டிக் ஹைட்டா இருக்கு அண்ட் இதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிருச்சு அண்ட் இட் இஸ் இன் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த மாதிரி இந்த கேண்டில்ஸ்டிக்கை நம்ம சப்போர்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ஹை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கேண்டில்ஸ்டிக்கை நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம், புல்லிஷ் மார்போஸில் இந்த கேண்டில்ஸ்டிக்கை பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை வந்து டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்குள்ள வரும், விச் இஸ் புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ இதே கேண்டில்ஸ்டிக்கை நம்ம வந்து பியரிஷ் என்கல்ஃபிங்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் கேண்டில் இருக்கும், இந்த இடத்துல கிரீன் கலர் கேண்டில் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல ரெட் கலர் கேண்டில் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும் அண்ட் இந்த கிரீன் கலர் கேண்டில் வந்து சின்னதா இருக்கும் அண்ட் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு கேண்டில்ஸ்டிக்கை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து கிரீன் கலரில் இருக்கு அண்ட் செகண்ட் கேண்டில் வந்து ரெட் கலரில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேண்டில்ஸ்டிக்கையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். பட் இதை கம்பைன் பண்ணாமல் சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பியரிஷ் மாறுபோசோ. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேண்டில் வந்து நம்ம பார்த்த சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அண்ட் இந்த சினாரியோவில் இந்த ரெண்டு கேண்டில்ஸ்டிக்கை சேர்த்து வச்சு நம்ம புல்லிஷ் என்கல்ஃபிங் சொல்கிறோம். ஸோ சேம் ஸ்டோரி, இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் வந்து கம்ப்ளீட்டா இந்த கிரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்கை டாமினேட் பண்ணிருக்கு, விச் இஸ் என்கல்ஃப் பண்ணிருக்கு, விச் இஸ் அப்படியே கம்ப்ளீட்டா முழுங்கி இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல இதை வந்து பியரிஷ் என்கல்ஃபிங் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்னு இந்த சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்கா பார்க்கும்போது இது வந்து ஒரு பியரிஷ் மாறுபோசோ, இல்ல இதை வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ ரெண்டு கன்ஃபர்மேஷன் வச்சு இந்த ஸ்டாக்ல இந்த இடத்துல நீங்க செல் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற கேண்டில்ஸ்டிக் நேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நான் அதிகமாக ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம், பிகாஸ் இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேட்டர்ன் தான். பட் இதோட அக்யூரசி 100% சொல்ல முடியாது. ஸோ அந்த கேண்டில்ஸ்டிக் நேம் பார்த்தீங்கன்னா பியர்சிங் லைன். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் நான் மைத் அனலைஸ்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் சினாரியோவில் நம்ம புல்லிஷ் என்கல்ஃபிங் எப்படி பார்த்தோம், இந்த க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக் வந்து இதோட ஹையாக இருக்கும், ஸோ இந்த ரெட் கலரோட ஹையாக இருக்கும். பட் இந்த இடத்துல ரெட் கலரோட லோவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி லோவாக இருக்கணும்னா ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது. அந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக்கோட 75 to 100% இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பியர்சிங் லைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பியர்சிங் லைன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் சைடு தான் மூவ் ஆகும் அப்படின்றது புக்கில் கூட நம்ம ரீட் பண்ண முடியும். பட் இந்த கேண்டில்ஸ்டிக்கை நான் இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நான் இதை வந்து சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்காகவே நான் யூஸ் பண்ணிக்குவேன். பிகாஸ் ப்ரீவியஸாக நம்ம வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங்கில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக என்கல்ஃப் பண்ணியிருந்தா தான் அதோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதோட லோவாக இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் ஹையை விட இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் ஹை வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால இந்த கேண்டில்ஸ்டிக்கை நான் வந்து இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் என்ன இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். இந்த ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரெட் கேண்டில், ரைட் சைடில் க்ரீன் கேண்டில் அண்ட் சென்டரில் டோஜி கேண்டில். ஸோ இந்த டோஜி கேண்டில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டோஜி கேண்டில். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் டோஜி கேண்டில். ஸோ மேலே இருந்தும் விக்ஸ் வந்திருக்கும், கீழே இருந்தும் விக்ஸ் வந்திருக்கும்
அந்த கலர் டசன்ட் மேட்டர். அது வந்து ரெட் கலரா இருக்கலாம், இல்லைனா கிரீன் கலரா கூட இருக்கலாம். பட் இந்த கேண்டில்ஸ்டிக்கான மீனிங் என்னன்னா, மார்க்கெட் கீழேயும் போக முடியாம மேல தள்ளுது. மார்க்கெட் மேலேயும் போக முடியாம கீழ தள்ளுது. அண்ட் இட் இஸ் அ வெரி, வெரி நேரோ கேண்டில். ஸோ ரொம்ப குட்டியான கேண்டில். ஸோ இந்த மாரி கேண்டில்ஸ்டிக் நம்ம வந்து சென்டர் கேண்டிலா பார்த்தோம்னா, அத வந்து மார்னிங் ஸ்டார், மார்னிங் அபண்டோன் பேபி அந்த மாரி மல்டிபிள் நேம்ஸ் இருக்கு. பட் நம்ம மார்னிங் ஸ்டார்ன்னு மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள நம்ம வந்து பார்த்துரலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள நான் HDFC பேங்க்ல வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் கேண்டில் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் கேண்டில் இருக்கு. அண்ட் சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியன் கேண்டில் இருக்கு. அதாவது டோஜி கேண்டில் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு சினாரியோ இருக்கு. இந்த டோஜி கேண்டிலுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி கேண்டிலோ, இல்ல ஹேமர் கேண்டிலோ கூட இருக்கலாம். அந்த மாரி கேண்டில் இருந்துச்சுன்னா இன்னும் டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கணும். அண்ட் ரைட் சைட்ல வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கணும். அது வந்து ரொம்ப குட்டியா இருக்கக்கூடாது. 2மே ஆவரேஜ் சைஸ்டு கேண்டிலா இருக்கணும். ரொம்ப நேரோவாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப வைடாவும் இருக்கக்கூடாது. ஸோ ஆவரேஜ் சைஸ் கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்கணும். அண்ட் சென்டர்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியன் கேண்டில் இருக்கலாம். இல்லனா டிராகன் ஃப்ளை டோஜி, இல்லனா ஹேமர் கேண்டில். த கலர் டசன்ட் மேட்டர். இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன்ல சென்டர் கேண்டில் ஸ்டிக் வந்து கலர் டசன்ட் மேட்டர். ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்கை நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரைஸ் அது வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல நம்ம இந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் தான் பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ல இந்த ஒரு டைப்பை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டா போதும். மோர் ஓவர் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதாவது நீங்கள் கேண்டில் ஸ்டிக்னா என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதை எங்கே யூஸ் பண்ணணும், இந்த கேண்டில் ஸ்டிக் டைப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக தான் பண்ணி நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன். பட் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் வந்து டெய்லி மார்க்கெட்டில் உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதை வந்து ரியல் மார்க்கெட்டில் எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன நாலேஜை மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் அனலைஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்காது. நீங்கள் போய் மறுபடியும் உங்கள் ஓன் அனாலிசிஸை யூஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டதை எந்தெந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்கு, அந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கா இல்லை ஃபால் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ எந்த இடத்துல எந்த கேண்டில்ஸ்டிக் ஒர்க் ஆயிருக்கு, எந்த டைம் ஃப்ரேமில் எந்த கேண்டில்ஸ்டிக் நல்லா ஒர்க் ஆகுது, இனி அடுத்தடுத்து பிரேக் அவுட் கிளாஸ், அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த கேண்டில்ஸ்டிக் எந்த இடத்துல யூஸ் ஆயிருக்கு அப்படின்ற வரையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து அதை நீங்கள் நோட் பண்ண முடியும்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ண முடியும். அதை வச்சு தான் நீங்கள் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜி பிளான் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் டேரெக்டாக டைவ் பண்ண வேணாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் டைவ் பண்ணி அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ணுவீங்க. அண்ட் இந்த கேண்டில்ஸ்டிக் நாலேஜை வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் கிடையாது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லா மார்க்கெட்லையும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். பட் அந்தந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் தான் பேக் டெஸ்ட் எடுத்து, ஸோ இதுக்கப்புறம் 1 by 1 அடுத்தடுத்த கிளாஸஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபீல்ட்லேயே என்னோட பேஜ் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். And thank you for watching this video and see you in the next video.